அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ. நிச்சயமாக முஸ்லிம்களே, மூமின்களே, உங்களை நாம் சோதிப்போம். செல்வங்களை எடுத்து விடுவோம், உயிர்களை எடுத்து விடுவோம். இப்படிதான் நாங்கள் உங்களை சோதிப்போம் என்று சொல்லிவிட்டு, ஆனால் இந்த சோதனையிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், பொறுமையாளர்களுக்கு, பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக சொல்லுங்கள். ஆக முஸ்லிம்களே, மூமின்களே, நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். சோதனைகள் கண்டிப்பாக மூமின்களாகிய நமக்கு ஏதேனும் ஒரு வழியிலே, ஏதேனும் ஒரு ரீதியிலே வரதான் செய்யும். ஆனால் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு அமல் சபர், பொறுமைதான். எதுவாக இருந்தாலும் சபரை கடைபிடித்து விட்டால் அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மையை தருகின்றார், நம்மளுக்கு வெற்றியை தருகின்றார். காரணம், அல்லாஹ் சொல்வான் அல்லவா, இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் யாருடன் இருக்கிறான் என்று தெரியுமா? பொறுமையாளர்களுடன் இருக்கிறார். ஹதீஸ்களில் வந்துள்ளது, அஸ்ஸப்ரு நிஸ்புல் ஈமான், பொறுமையாக இருப்பது ஈமானின் பாதி, ஈமானுடைய பகுதி என்பதாக ஹதீஸிலே வந்துள்ளது. ஆக மூமின்களே, இது போன்ற நிலையிலே, சோதனைகளிலே நாம் அதிக சப்ரு என்றும் பொறுமையை கடைபிடிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம்.